வணக்கம் திருப்பூர் இன்ஜினியரிங் நான் உங்களை மாரி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட திருப்பூர் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட டோட்டல் ஷோரூம் வந்து இப்போ நம்ம நடந்துட்டுருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூரில் ஸோ முருகன் மில்லுக்குள்ளே நம்ம நடந்துட்டுருக்கு பல்லால் ரோடு முருகன் மில்லில் இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ போயிட்டுருக்கு ஸோ நம்ம இங்கே இன்றைக்கி நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஏஏசி பிளாக் பார்த்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க ஏஏசி பிளாக் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிற பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து 8 inch யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க இந்த மாதிரி ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட மாதிரி கிராக்ஸ் மாதிரி ப்ராப்ளம் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து டைமிங் வந்து அதிகரிக்குது. அதே மாதிரி லேபர் ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன மாதிரியான டூல்ஸ் வைக்கும் போது நம்ம வந்து டைமையும் மணியும் சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏஏசி பிளாக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு சிறந்து விளங்குது while கம்பேரிங் டு ரெட் பிரிக்ஸு ஹாலோ பிளாக்ஸு மித்த எந்த பிளாக் கம்பேர் பண்ணும்போது ஏன் வந்து ஏஏசி பிளாக் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஏஏசி பிளாக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூச்சி நம்ம எதுவுமே பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங். ஸோ டோட்டலுங்க சொல்லிக்கிற டூல்ஸ் ஷோரூம் இது. ஸோ பவர் டூல் ஷோரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏஏசி பிளாக் 8 inch பிளாக் வச்சு நம்ம வந்து பண்ணிட்டு இது மேலே வந்து ஒரு கோட் பட்டின்னு வந்து இப்போ நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் அடிச்சிருவோம். ஸோ ஃபினிஷிங் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஜூமில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தெளிவான ஃபினிஷிங் நமக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு கிடைக்கும் ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணும் போதும். ஸோ நீங்கள் பார்க்க எல்லாமே அந்த ஃபினிஷ்டு ஏரியா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க எல்லாமே அந்த ஃபினிஷ்டு அந்த பார்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷிங் நமக்கு வந்து இருக்கும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஸ்டீல் பீம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டீல் பீமோட நமக்கு இந்த அளவுக்கு வந்து பூச்சில் வந்து கனெக்ட் ஆயிரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பூச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே பேக் ஆயிரும். ஸோ நமக்கு எந்த விதமான இஷ்யூஸும் நமக்கு இருக்காது ஃபியூச்சரில். இந்த ஏசி பிளாக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 8 inch பிளாக் யூஸ் பண்ண நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம வந்து லிண்டன் போட வேண்டிய அவசியம் இருக்காது. நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 4 inch பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 feet ஒரு லிண்டன் பீம் போடணும். அது மட்டும் இல்லாமல் 7 feet ஒரு லிண்டன் பீம் போட்டு திரும்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கிராக் வராது. ஆனால் இந்த மாதிரி 8 inch பிளாக் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து டேரெக்டாக அப்படியே 10 feet அப்படியே ஏற்றிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக நம்ம 8 feet ஏற்றிட்டோம். எந்த விதமான லிண்டன் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா கமர்ஷியல் பில்டிங்கெல்லாம் நமக்கு வந்து அது தேவைப்படல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணல. உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் நான் காட்டுறேன். ஸோ எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஸோ எல்லாமே ஸ்டீல் ஸ்டாக்கேஸ். நமக்கு இதுக்கு மேலே வந்து கான்கிரீட் வந்து ஃபில் ஆகிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேம் ஏரக்கான் வந்து போர்டு யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ ஏரக்கானோட வந்து போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்லாபுக்கு. பார்க்கறதுக்கு வந்து கான்கிரீட் ஸ்லாப் மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து போர்டு இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 8x4 ஒரு போர்டு எல்லாமே. ஸோ போர்டு வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணி அதுக்கு மேலே சிலிக்கான் பேஸ்ட் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே 1 inch கான்கிரீட் போட்டு டைல் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ பிளாக் ஏரியாக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்க. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 feet உங்களுக்கு இருக்குது. ஸோ 10 feet நம்ம அழகாக ஏற்றியாச்சு. இதில் வந்து எந்த விதமான கிராக்ஸும் நமக்கு வந்து வரல. ஸோ எந்த விதமான கிராக்ஸும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து பாண்டிங் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிற பாண்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 mm அளவுக்கு இருக்கணும். ஸோ 3 to 4 mm இருக்கணும். எல்லாத்துலேயும் உங்களுக்கு 3 to 4 mm பாண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த விதமான கிராக் இல்லாமல் இருக்கும். இதே நீங்கள் 6 inch பிளாக் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 4 inch பிளாக் போகிறீங்கன்னா கண்டிப்பாக 3 feet வந்து ஒரு 2 mm கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 7 feet 2 mm கொடுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் கிராக் ஃப்ரீயாக உங்களால் இருக்க முடியும். அதான் வந்து 8 inch பிளாக்கோட ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. அவுட்ரு வீ காட்டுறோம் பாருங்கள். ஸோ வந்து பிளாக் இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 feet அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நமக்கு வந்து பீம் பெல்ட் பீம் போகுது. ஸோ ஸ்டீல் பீமுக்கான வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 feetக்கு திரும்பி நமக்கு வந்து ஏறுது இந்த பிளாக்ஸு. கீழே வந்து 10 feetக்குள்ள வந்து பிளாக் இருக்குது. ஏசி பிளாக் ஏறிச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து நமக்கு வந்து இங்கே கிராக்ஸ் வரல. 8 inch பிளாக் யூஸ் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம வந்து லிண்டன் போடாமல் 7 feetக்கு லிண்டன் போடல, 3 feetக்கு லிண்டன் போடல. அப்பயும் நமக்கு ஏன் கிராக்ஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. இப்போ வந்து ஏன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து 10 feetக்கு எடுத்து நமக்கு ஏன் வந்து கிராக் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கிளியராக நீங்கள் விஷயம் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கிட்ட வாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து போதும் நம்ம ஐ செக்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஐ செக்ஷன் மூலிமா நம்ம வந்து மேலே வந்து காலம் ரைஸ் ஆகுது. அதாவது பில்லர் நீங்கள் சொல்லலாம். மேலே வரக்கூடிய பீம் ஸோ நார்மலாக 6 inch பீம் போடுவீங்க. நம்ம வந்து 6 inchக்கு ஸ்டீல் பீம் போட்டிருக்கோம். ஓகேங்களா. இப்போது இந்த நார்மலாக வந்து நம்ம வந்து கான்கிரீட்டில் வந்து நம்ம ஸ்லாப் போடுவோம். அந்த ஸ்லாப் வந்து 6 inchக்கு இருக்கும். அந்த ஸ்லாப் ஏன் நமக்கு வந்து நிறைய விதமான கிராக்ஸ் வருதுன்னா அந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து வேவியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ
உங்களுக்கு கோலம் மூலமாக இருக்கும், ஒரு தரமான ஒரே ஷேப்பில் வராது. ஆனால் நம்மளோட ஐ செக்ஷனில் என்ன ஒரு பயங்கரமான பெஸ்ட்டான திங்னா, உங்களுக்கு அங்கே போட்டிருக்க அந்த 6 இன்ச் பீம் இருக்குது பார்த்தீங்கன்னா, 6 இன்ச் 8 இன்ச் 10 இன்ச் எந்த பீம் போட்டாலும் சரி, அது வந்து பெண்டு நமக்கு வராது. ஸோ அப்போ பெண்டு வராதுக்காட்டி என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, உங்களுக்கு வந்து கீழே இருக்க லோடு வந்து ஆக்ட் ஆகாது. ஸோ மேலே இருக்கிற லோடு வந்து பீமில் ஆக்ட் ஆகி, பீமில் இருக்க லோடு வந்து உங்களுக்கு செவுத்தில் ஆக்ட் ஆகாது. ஸோ செவுத்தில் ஆக்ட் ஆகாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து கிராக் வராது. ஸோ அதான் வந்து மெயின் ஒரு அட்வான்டேஜ் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பில்டிங் போகிறதுனால. ஏன்னா இந்த ஏஏசி பிளாக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஏசி பிளாக் எல்லாமே பார்ட்டிஷன் வால் மட்டும்தான் தவிர எதுவுமே வந்து லோட் பெரிங் வால் கிடையாது. நீங்கள் இதை வச்சு நீங்கள் பிள்ளைகள் இல்லாமல் வந்து அடுத்த ஃபோன் உங்களால் கொண்டு போக முடியாது. ஏன்னா அது வந்து எப்படின்னா வந்து நார்மலாக நீங்கள் ஆர்சிசி பில்டிங் நீங்கள் கட்டுறீங்க. ஸோ அந்த ஆர்சிசி பில்டிங்கில் தடுப்பு சுவரும் அமைக்கிறீங்க. ஸோ தடுப்பு சுவர்னு பார்த்தீங்கன்னா வந்து அது கிச்சன் பார்ட்டிஷனாகவும் இருக்கலாம், பெட்ரூம் பார்ட்டிஷனாகவும் இருக்கலாம். ஸோ அது தடுப்பு சுவரை அமைக்கிறீங்க. அந்த தடுப்பு சுவரத்துக்கு தான் நம்ம வந்து இந்த ஏஏசி பிளாக் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏஏசி இதோட ஃபுல் ஃபார்ம் விரிவாக்கம் அப்படி கேட்டிங்கன்னா ஆட்டோக்ளேவ்டு ஏரியேட்டட் கான்கிரீட் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிளாக் எப்படி உருவாக்குறான்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தண்ணி, ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஹை கிரேடட் சிமெண்ட்டு, மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் டஸ்ட்டு. ஸோ வந்து அலுமினியம் டஸ்ட் இருக்கிறனால தான் இதோட வெயிட் வந்து லைட்டாகுது. ஸோ லைட்டாக இருக்கிறனால தான் ரேப்பிடாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ அந்த லைட்டு மாத்திரக்கானும் அலுமினியம் டஸ்ட்டு. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து யூஸ் பண்ணுறனால தான் நமக்கு வந்து இது வந்து ஹீட் ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து எந்த விதமான வந்து எவ்வளோ வெளியே இருந்தாலும் நமக்கு வந்து ஹீட் வந்து அந்த அளவுக்கு உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே மாதிரி ஏசி நம்ம போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து பயங்கரமாக லாக்காக நிற்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஏஏசி பிளாக் வந்து நம்ம ஊருக்கு புதுசாக மேபி இருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மேபி 70 இயர்ஸ்க்கு மேலே இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதான் இந்த ஸ்டோன்ஸோட வெற்றி. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் வந்து ஸோ ஏர்கான் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிர்லாவோடது, டாட்டாவோடது, ஸோ அவங்க எல்லாமே அதானி குரூப்ஸ், அவங்க எல்லாமே இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பிளாக்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. அந்த பிளாக் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து என்சிஎல் மாதிரி பிராண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி வந்து ஒரு செங்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து எப்படி வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் தான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்த முடியுமோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஏஏசி பிராண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் இன்ஜினியரிங் நம்ம கம்பெனி இருக்குது. நம்ம கம்பெனிலே ஒரு பிராண்டு ஆரம்பிக்க முடியும்னா கண்டிப்பாக ஆரம்பிக்க முடியும். ஸோ திருப்பூர் இன்ஜினியரிங் போட்டு ஒரு கல்லை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி யூனிட்டுக்கு 7 கோடியிலேருந்து 15 கோடி வரைக்கும் நமக்கு செலவாகும். நம்ம அந்தளவுக்கு நம்ம வந்து போட்டோம்னா நமக்கு அந்தளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியும். மெயினாக வந்து மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து டொமஸ்டிக்காக இது பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளேஷன். அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து 4 இன்ச் பிளாக் எப்படி கட்டுறது, எப்படி 6 இன்ச் பிளாக் கட்டுறதுன்னு நான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக காட்டுறேன் அது வந்து எப்படி இருக்கும். அதே மாதிரி சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. வீடு வந்து பக்கத்துலேயே ஒட்டி வேற ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பூச முடியாது, நம்ம ஏசி பிளாக் யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரியான இடம் இருக்குது. நான் வந்து நம்ம சைட்லேயே ஒரு இடம் இருக்குது, நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து ஏசி பிளாக் யூஸ் பண்ணியிருந்தோம். அது உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் உங்களுக்கு பூசாமே இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட்டாக 3 இயர்ஸாக இவ்வளோ வெயில் மழை எல்லாமே நம்ம திருப்பூர் தாங்கிட்டு இருக்கு. அந்த சைட் இங்கே தான் நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதுவும் கூட்டி போய் காட்டுறேன். ஸோ அது நீங்கள் பாருங்கள், அது முழுசாக இருக்குது. இப்போ அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் அது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸோட ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட டோட்டல் ஷோரூம் கிட்டேயே. ஸோ அதோட மெயின் வேர் ஹவுஸ் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 16 by பார்த்தீங்கன்னா வந்து 52 இருக்குது. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிஷன் வாலா 6 இன்ச் பிளாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் அந்த 6 இன்ச் பிளாக் வந்து கிராக் இல்லாமல் எப்படி இருக்கும், ஸோ எப்படி வந்து பண்ணலாம். அதே மாதிரி 4 இன்ச் பிளாக் யூஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் எப்படி வந்து கிராக் இல்லாமல் பண்ணலாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கரண்ட்டாக வந்து நம்ம வந்து எல்லா ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பிளாக்கையும். ஸோ மெஷர்மெண்ட் எடுத்து ப்ராப்பராக கட் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாண்டிங்கும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன் கேமராவை, என்னையெல்லாம் காட்டாமல். எல்லாமே வந்து 3 to 4 mm பாண்டிங்லேயே நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொரு பிளாக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 15 minutesலேயே உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு அடைஞ்சிரும். 1 day ஓட்டினாலே உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் இது வந்து ஏஏசி பிளாக்கோட அடைஞ்சிடும். ஆனால் அப்படி தான் வந்து அக்ரெசிவ் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி தான் வந்து அந்த பாண்டிங் ஏஜென்ட்டும் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் சொல்கிறேன் நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4 inch பிளாக்கு, சாரி 6 inch பிளாக் இது. ஸோ 6 inch பிளாக் கட்டியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரெனகான் பிராண்டு. ஸோ அப்போ ஸ்டார்டிங் வந்தபோது இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே 3 feet உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, 2 போட்டாங்க, தெரியுதுங்களா?
ஸோ எப்பயும் போல் வந்து இந்த ஒயரிங் ஹோல்ஸு ப்ளம்பிங் ஹோல்ஸில் எடுத்தாச்சு. ஒயரிங் இதே மாதிரி வந்து காடி எடுத்து நம்ம எப்பயும் போல் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாம் ப்ளம்பிங் ஹோல்ஸில் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பி 7 ஃபீட்டில் திருப்பி உங்களுக்கு என்ன வருது, திருப்பி 2 பீம் போட்டாச்சு. அதுக்கு மேலே பாருங்கள் திருப்பி நம்ம வந்து கான்கிரீட் போட்டாச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3 இயர்ஸ் அதில் அது வந்து அவுட்ரு வால். ஸோ இது வந்து பின் போகிறது, ஒரு கடையோட பின் போகிறது. ஸோ பின் போகிறத பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து 3 இயர்ஸ் ஆகியும் எல்லா வெயிலும் மழை எல்லாமே படுது. அப்பையும் இந்த பிளாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நீட்டாக கிளியராக இருக்குது. ஸோ உங்கள் ஜூமு கூட வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் ஃப்ரெஷ்ஷான ஒரு பிளாக் எடுத்து எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஸ்ட்ரென்த்து குறையில, நல்லா இருக்குது. லுக்கு வைஸ் ஆகட்டும் எதுவுமே இல்லை. ஆனால் நான் தொடரும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. ஸோ லைட்டாக வந்து அந்த வெதர் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு 7 days 8 days வந்து ஃபுல்லாக மழையாக இருக்குது. அதனால் லைட்டாக அந்த வந்து வெதர் இருக்குது. திரும்பி வெயில் வந்துச்சுன்னா நார்மல் பிளாக்காக கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த விதமான எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாமே AAC பிளாக் தான் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 inch பிளாக் இருந்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 6 inch பிளாக்லையும் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வீடு கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப்க்கு இருக்கும். ஏன்னா கமர்ஷியல் பில்டிங்னா பிரச்சனை இல்லை, அது வந்து நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ மேட்டர் கிடையாது. ஆனால் நீங்கள் வீடு மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 6 inch பிளாக் ஆகட்டும் 8 inch பிளாக் ஆகட்டும் கண்டிப்பாக லிண்டன் போல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ அது லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்கக்கூடிய ஸ்லாப், ஸோ வந்து கான்கிரீட் போட்டிருக்காங்க பாருங்கள். RCC ஸ்லாப் போட்டிருக்காங்க. அது வந்து ஸ்டீபீம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக டேட்டாக கான்கிரீட் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ கான்கிரீட்டோட தன்மை பார்த்தீங்கன்னா வந்து லோடு வந்து கீழே கேரி ஆகும். ஸோ லோடு கீழே நீங்கள் நடக்கும் போதும் ஓடும் போதும் ஏதாச்சும் பொருள் வைக்கும் போது யூஸ் ஆகும்போது லோடு வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லோடு ஆக்ட் ஆகிட்டால் உங்களுக்கு கிராக் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி கீழே உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பீம்ஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டிங்க. நிறைய பேர் வந்து AAC பிளாக்ல வந்து பிளான்ட்டில் ஒர்க் பண்ணவங்களே என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன கேட்டிங்கன்னா வந்து அப்படி இல்லை, அப்படி வராது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், நார்மலாக வந்து AAC பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து AAC பிளாக் வந்து யூனிட்லேருந்து வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 days வந்து ஏரில் வச்சுருங்க. ஸோ வந்து தண்ணி வந்து போடுறதுக்கு விடாதீங்க. ஸோ தண்ணி வந்து பட்டாலும் ஏரில் நீங்கள் 7 days விடாட்டி கண்டிப்பாக அதில் கிராக் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் நிறைய வந்து பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வரக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்ட்ரிலேயே ஒரு விதமான கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து வரும்போதே உங்களுக்கு எந்த விதமான டேமேஜ் எல்லாம் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோதான் மழையில் வச்சாலும் சரி, எவ்வளோதான் வெயில் வச்சுருந்தாலும் சரி, அதோட தன்மை வந்து அது இழக்க மாட்டேங்குது. ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே இருக்குது. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரியான வால். ஏன்னா பூசவே இல்லை, கிட்டத்தட்ட 3 years ஆகி நமக்கு வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ இறக்கி வச்சிருக்க பிளாக்கும் அதே மாதிரி தான். ஸோ பிராண்டட் பிளாக்ஸ் வாங்கும்போது நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையை வந்து தவிர்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நல்ல ஒரு பிராண்டட் பிளாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு பிளாக்குக்கு வந்து 5 rupees கம்மியாக 6 rupees கம்மியாக சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளாக்ஸ் வந்து போகாதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நல்ல பிளாக்காக ட்ரை பண்ணுங்கள். ஏரோகோன் அந்த மாதிரி நல்ல பிராண்டடாக போங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து என்ன விதமான ஒரு இஷ்யூஸ் இருக்காது. ஏன்னா அப்போ நம்மளால் கேள்வி கேட்க முடியும். ஸோ இது மாதிரி கிராக்ஸ் ஆகுது, அதே மாதிரி சர்வீஸ் ஆகட்டும் நம்ம அவங்ககிட்ட கேட்க முடியும். அவங்கள்ட்ட வந்து பதில் வந்து கரெக்டாக நமக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு AAC பிளாக்ல டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன், நாங்களும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஸோ Tirupur Engineering Works. We are the manufacturing of PEB structural buildings, residential, commercial, container houses, industrial building and villas. Kindly contact us. We are the manufacturing of PEB structural buildings. 9842012175.